ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நேச்சுரல் செலக்ஷனோட கிளாசிக் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் பத்தி பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் 1850ஸ்ல ஒயிட் விங்டு மாத்ஸோட ப்ரொபோர்ஷன் வந்து அதிகமா இருந்தது தேன் தி டார்க் விங்டு மாத்ஸ் ஆர் மெலனைஸ்டு மாத்ஸ். ஓகே, ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் 1920ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. டார்க் விங்டு மாத்ஸோட ப்ரொபோர்ஷன் அதிகமாயிடுச்சு தேன் தி ஒயிட் விங்டு மாத்ஸ் இன் தி சேம் ஏரியால இந்த ப்ரொபோர்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சோ இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்கன்னா, predators will spot a moth against a contrasting background. So contrasting backgroundல எந்த moth வந்து தெரியுதோ அந்த moth தான் வந்து predatorஸ்க்கு highly vulnerableனு சொல்றாங்க. ஓகே, சோ ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்போ ட்ரீ ட்ரங்க்ஸ்லாம் வந்து ஒயிட் லைக்கன்ஸ்னால கவர் ஆயிருந்தது. லைக்கன்ஸ்ன்றது என்னது? இட்ஸ் சிம்பியோட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை. இது வந்து இட்ஸ் a pollution indicator. சோ அன்பொல்யூட்டட் ஏரியால தான் இது க்ரோ ஆகும். ஓகே, சோ இந்த ஒயிட் லைச்சன்ஸ்னால ட்ரீ ட்ரங்க்ஸ் கவர் ஆயிருந்ததுனால ஒயிட் விங்டு மாத்ஸ் வந்து ஈஸியா அதை கேமோஃப்ளோஜ் பண்ணிக்கிச்சு, அதாவது அந்த பேக்ரவுண்ட்ல அதை மறைச்சுக்குச்சு. வேற ஒயிட் டார்க் விங்டு மாத்ஸ் வந்து ஈஸிலி பிரெடேட்டர்ஸ்னால ஸ்பாட் ஆகி அதோட ரேஷியோ வந்து கம்மியா இருந்தது, ஒயிட் விங்டு மாத்ஸ் அதிகமா இருந்தது. சோ போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல ஸ்மோக் சூட் அது என்ன பண்ணிருச்சுன்னா ட்ரீ ட்ரங்க்ஸ் டார்க்கன் பண்ணிருச்சு. சூட்ன்றது பிளாக் பவுடர் ஃப்ரம் அந்த பர்னிங் இருந்து வருது. ஓகே, சோ இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக்னால இந்த ட்ரீ ட்ரங்க்ஸ் டார்க்கன் ஆயிட்டதுனால இப்ப இந்த ஒயிட் மாத்ஸ் வந்து இந்த பேக்ரவுண்ட்க்கு கான்ட்ராஸ்டா தெரிஞ்சதுனால அது வந்து அதிகமா வல்னரபிள் ஆயிடுச்சு பிரெடேட்டர்ஸ்க்கு. வேற இந்த டார்க் விங்டு மாத்ஸ் வந்து ஈஸியா கேமோஃப்ளோஜ் பண்ணிக்கிச்சு. ஓகே, சோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகாத ரூரல் ஏரியாஸ்ல ஒயிட் விங்டு மாத்ஸ் தான் வந்து அதிகமா இருந்தது. சோ இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, மிக்சர்டு பாப்புலேஷன்ல எந்த ஸ்பீஷிஸ் வந்து அதை வந்து பெட்டரா அடாப்ட் பண்ணிக்குதோ அதுதான் வந்து அதிகமா சர்வைவ் ஆகும், அதுதான் அதிகமா ரீப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் அதோட பாப்புலேஷன் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். சோ இதான் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ திஸ் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் இஸ் த கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல் செலக்ஷன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷனோட மெயின் வீடியோ லிங்க் ஹேண்டில் கீழே இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.